ஒவ்வொரு வருடமும் நீட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, 20லேருந்து 24 லட்சம் பேர் வந்து எழுதிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 1,18,000 சீட்ஸ் கிட்ட எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இருந்தது. இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ், டீம்ட் யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்த்து. இது பத்தாது அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, 2025ல கிட்டத்தட்ட ஒரு 4,500 சீட்ஸுக்கு கிட்ட இன்க்ரீஸ் பண்ணி 1,23,000 பேர் வந்து இந்த வருஷம் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. இருந்தாலும் பத்தல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில ஒரு 5,023 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இந்த வருடம். அப்படி இருக்கிறப்ப என்னதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் சீட்ஸ் வந்து 1,23 ஒரு 5,000 போட்டால் கூட 1,30 தான் வருது. அப்போ 1,30,000னா மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 22,500,000 லட்சம் மாணவர்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காம போகுது. அந்த மாதிரி மாணவர்கள் சில பேர் வந்து ஆயுஷ் கோர்ஸ் போகிறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெட்னரி போகிறாங்க, சில பேர் பேராமெடிக்கல் போயிடுறாங்க. இருந்தாலும் நான் டாக்டர் ஆகணும்னு இருக்கக்கூடிய அந்த வெறித்தனமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வேற வழி இல்லாதனால அப்ராட் போய் படிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருக்கு. அப்போ அங்கே படித்தா திரும்பி வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாலேயோ ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போயிட்டு படிச்சுட்டு வந்து டிகிரி வாங்கிட்டு வந்தாலும் இங்கே ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி தான் ஆகணும். இந்த தேர்வை எப்படி அவங்க எதிர்கொள்கிறது? என்ன அந்த தேர்வு? இதுக்கு என்ன மார்க்ஸ் வேணும்? என்னதான் படிச்சிருக்கணும்? எத்தனை வாட்டி எழுதணும்? இதில் போயிட்டு வந்துட்டு வரவங்க தேர்ச்சி விகிதம் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்களே, எவ்வளோதான் அந்த தேர்ச்சி விகிதம்? ஏன் இதெல்லாம் நடக்குது? அதை தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு தேவை எடுக்கும். அப்ராடு போயிட்டு படித்து முடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த எக்ஸாம் நேம் என்ன? எஃப்எம்ஜிஇ அப்படின்றாங்க. ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். இது யார் எழுதணும்? அப்ராடு போயிட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். சில கண்ட்ரி எக்ஸாம்ஷன் இருக்குது. என்ன? யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூகே இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அங்கே படித்தோன்னா இங்கே வந்து என்ன பண்ணலாம்? டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம எஃப்எம்ஜி எக்ஸாம்னா என்ன, அது பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எப்போ நடக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது எத்தனை செஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2 வாட்டி நடக்குது. எக்ஸாம் டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 ஹவர்ஸு 300 மார்க்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. இதில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இதை தான் என்எம்சி சொல்கிறாங்க. வெளிநாட்டில் நீங்கள் போய் படிக்கிறப்ப ஒரு 19 சப்ஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் நீங்கள் படிக்கிறப்ப மெடிசன் கவர் ஆகுதான்னு பார்க்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எஃப்எம்சி எக்ஸாம்ஸில் இந்த சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகுது. இதில் முக்கியமாக அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மாகாலஜி, பாத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபோரன்சிக் மெடிசனு, கம்யூனிட்டி மெடிசனு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி, ஓபிஜி, பீடியாட்ரிக்ஸ் அண்டு ஆப்தாமாலஜி அண்டு வந்து பார்த்திங்கன்னா இஎன்டி இது எல்லாமே கவர் பண்ணி இருக்கணும். அங்கே போகிறப்ப இதுதான் என்எம்சி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறப்ப இது எல்லாத்தையும் கவர் ஆகுதான். ஏன்னா எஃப்எம்ஜி எக்ஸாமோட சிலபஸு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த எக்ஸாமு வருஷத்தில் நான் சொன்னல 2 வாட்டி நடக்குது. ஒன்று வந்து ஜூலைலையும், ஒன்று வந்து டிசம்பர்லேயும் இந்த எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்பிஇயில் நம்ம செக் பண்ணிக்கணும். என்பிஇன்னா என்ன சார்னா, நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க. நார்மலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 300 மார்க்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை வந்து அப்ராடில் போயிட்டு இங்கே வந்து எழுதுகிறப்ப பாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 300 மார்க்ஸுக்கு வந்து 150 மார்க்ஸ்ன்றது எடுக்கணும். கம்பல்சரி எடுக்கணும். அப்போ தான் அது பாஸு அப்படின்றாங்க. சரி,
எவ்வளோ பேர் எழுதினா எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 100 பேர் எழுதினாங்கன்னா மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் 20% வரைக்கும் தான் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் உங்களுக்கு வேணா இருக்கலாம். இது அதிர்ச்சி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே படித்து முடிச்சுட்டு அப்ராடில் போய் படிக்கிறவங்க யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு 4 கண்ட்ரியை தவிர ஜஸ்ட் பாஸ். இங்கே சீட்டு கிடைக்கல, இங்கே பணம் இல்லை பண்ணுறதுக்கு, கிரீமா மார்க் வந்து வாங்கலை அப்படின்றவங்க தான் போகிறாங்க. ஜஸ்ட்டு நிறைய எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் போகிறவங்க ஒரு 120, 130, 140 இந்த 200 மார்க்குக்குள்ளே வாங்கினவங்க தான் அங்கே போகிறாங்க. அப்போ 720க்கு 200 மார்க் வாங்கினவங்க எப்படி திரும்பி வரப்ப டாப் லேயர்ல இருந்து வருவாங்க? வரத்துக்கு சான்ஸ் இல்லை. அதனால் போகிறப்ப குவாலிட்டி கம்மி இருக்கிறவங்க போகிறதுனால திரும்பி வரப்ப அதில் வர்றதே பெரிய விஷயம். 10லேருந்து 20% மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போகிறப்ப கம்மியாக வாங்குறவங்க அதில் கொஞ்சம் அவங்க போய் ஐயோ நம்ம கம்மியாயிடுச்சே நம்ம பண்ணணுமே அப்படின்னு அங்கே ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு திரும்பி வரவங்க ப்ளஸ் வந்து இந்த எஃப்எம்ஜி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி அங்கே ப்ரிப்பேர் ஆகி வரவங்க தான் பண்ணுறாங்க. அதனால தான் சில அப்ராட் காலேஜஸில் போகிறப்பயே அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே சைமல்டேனியஸாக என்ன பண்ணுறாங்க எஃப்எம்ஜிக்கான ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இதையும் மைண்டில் வச்சுக்கணும். அப்ராடு போகிறப்ப எந்த காலேஜில் நீங்கள் போகிற இடத்துல இந்த எஃப்எம்ஜிக்கு சேர்த்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 2வது நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம். இந்த 10லேருந்து 20% வருது இல்லையா? இது எல்லா காலேஜுமே அப்படின்னு இருக்குன்னா, சில காலேஜ் எக்ஸம்ஷன். சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து படிச்சு முடிச்சுட்டு வர குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 50%, 60%, 70% அப்படின்னு சில காலேஜஸ்லாம் இருக்கு. அந்த மாரி இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி, அந்த காலேஜ்ல போய் படிச்சு முடிச்சுட்டு வரப்ப, சக்சஸ் ரேட்ஸ் வந்து குறிப்பிட்ட அந்த காலேஜஸ்க்கு மட்டும் இருக்கு. பட் ஓவராலா பார்க்குறப்ப 10லேருந்து 20% தான் இது இருக்கு. இது பார்க்கணும். இது முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. உங்களுக்கு இப்ப நான் சொன்னதுல டவுட் இருக்கும். சார் நீங்க சொல்றீங்க எந்த காலேஜ்ல போய் எழுதினா இந்த பெர்சன்டேஜ்லாம் ஜாஸ்தி இருக்கும். இந்த என்எம்சி நார்ம்ஸ்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. 9176552121 இந்த நம்பர்ல நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டியான டீட்டெயில்ஸ் நான் குடுக்குறேன். இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸை எத்தனை வாட்டி எழுதலாம்? இதுக்கு எதனா ஃபீஸ் கட்டணுமா எக்ஸாம் எழுதுறப்ப? அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து எத்தனைன்னா எழுதலாம் அப்படின்ற மாரி நீட்டு மாரி குடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதேபோல ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸாம் எழுதுறப்ப ஃபீஸ் கட்டணுமான்னா, ஆமா. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை குடுக்குறாங்க. என்பிஇ போர்ட்டல் இருக்கு இல்லையா? நேஷனல் போர்டு ஆஃப் எக்ஸாம்ஸ். அந்த போர்ட்டல்ல தான் நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும். சரி. இப்போ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் இவ்வளோ இருந்தாலும், ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் இல்லையா? இந்த எக்ஸாம்ஸ் வந்து இவ்வளோக்குள்ள எழுதணும் அப்படின்னா, என்ன குடுத்துருக்காங்கன்னா, என்எம்சி என்ன சொல்றாங்கன்னா, 10 வருடத்துக்குள்ள அந்த எக்ஸாம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ படிக்கிறதுக்கு, அதிலிருந்து நீங்க டேட்ட கணக்கு பண்ணோம் அப்படின்னா, 10 இயர்ஸ்க்குள்ள இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ நீங்க போயிட்டு திரும்பி வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாங்க. இதுதான் ஒரு பெரிய டாஸ்க். அதனால தான் சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம்லாம் முடிக்கிறதுக்கே ஆகுது அப்படின்னா, திரும்பி வந்தாங்கன்னா, அந்த பசங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க, 2வது அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே. இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால இத பார்த்துட்டு சொன்ன மாரி போறப்பயே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிரணும். இல்ல அதுக்கான ட்ரெய்னிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? அப்ராட்ல போய் படிச்சுட்டு வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இந்தியாவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுறோம் ஆசையில் இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரைவேட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நிறைய கவர்மெண்ட்லேயும் ப்ளேஸ் ஆயிருக்காங்க. அதனால் இங்கே தான் படிக்கணும்னு இல்லை, வெளிநாட்டிலையும் படிச்சுட்டு வந்தால் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி நல்ல யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு இங்கே வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சொன்னேன் இல்லையா? உதாரணத்துக்கு இப்ப நம்ம சினி ஆக்டர் கூட பார்த்துருப்பாங்க பாருங்க, சாய் பல்லவி. அவங்க கூட போய் வெளிநாட்டில தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் வந்து எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த மாரி நம்மளுக்கு பக்கத்திலேயே தேடி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், உங்க வீட்டு பக்கத்திலேயே. ஏன்னா ரஷ்யாவுக்கு எனக்கு தெரிஞ்சு 30, 35 வருஷமா ரஷ்யாவுக்கு வந்து நெறைய பேரு போய் படிச்சுட்டு வந்து டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட்டா தான் நெறைய கண்ட்ரீஸ் வந்து வந்துட்டாங்க. பிலிப்பைன்ஸு, அப்புறமா ஜார்ஜியா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், அப்புறமா மொரீஷியஸ், திமோரு
இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டாங்க. பட் என்எம்சி வந்து சில நார்ம்ஸை வந்து வச்சுருக்காங்க. இந்த நார்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த கண்ட்ரி போகணுன்னாலும் போயிட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது அப்ராட் சம்மந்தமாக தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. அப்ராட் போய் படிக்கணும்னு யாருன்னா விருப்பப்பட்டாங்கன்னா இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவை அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே சார், அப்ராட் பற்றி சொன்னீங்க. இந்தியாவிலேயே எவ்வளோ பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது மெடிக்கலில், அந்த காலேஜஸ்லாம் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம்.